சபரிமலைக்கு பெண்களும் போகலாம் என்று 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து அடுத்ததாக புரட்சி பாடலை பாட வருகிறார் பசைவாணி. ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவேன் மாசா, ஜீன்ஸ் பேண்டா புடவையான்னு தான் அட நானே முடிவு பண்ணிக்குவேன், நர்ஸு டாக்டர் தானே அட நானே வளர்ந்து சொல்லிக்குவேன், சிங்கிளா கமிட்டடா எல்லாம் நானே முடிவெடுப்பேன், திருப்பி அடிக்கவும் இப்போ எனக்கு இருக்குது தைரியம் தானே, ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி இப்போ காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்ச தீட்டா சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா. 4 வருடங்களுக்கு முன்னர் பாடிய பாடலுக்காக தற்போது பொங்கிக் கொண்டிருக்கும் திடீர் போராளிகள். மம்மி ஒரு காஃபி கொடுங்க. இன்ஸ்டா ஓபன் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டால பூரா நம்ம போட்டாவே வருது, என்ன நம்ம பாட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, என்ன ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்களே, அடே எங்கள் அப்பா எக்ஸில் போய் பார்த்தா தான் தெரியும் அவன் கழுவி ஊற்றிக்கிறான்னு தெரியலையே. ஆஹா, என்ன எல்லாம் நம்மளை பற்றியே பேசியிருக்காங்களே, இது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாச்சே, இப்போ எதுக்கு ட்ரெண்ட் ஆக்குறாங்க. யாருன்னு தெரியலையே, புது நம்பர். ஹலோ, அடியே பசைவாணி, யாருங்க நீங்கள்? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் சாமியை பற்றி நீ தப்பாக பாடியிருப்ப, எவ்வளோ தைரியம் உனக்கு, வாயை கீச்சிருவேன். ஐயோ டேய், அது 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடினதுரா, அதை ஏன்டா இப்போ வந்து கேட்குறீங்க? இருந்தாலும் நீ எப்படி பாடலாம், எங்கள் சாமியை பற்றி நீ எப்படி தப்பாக பேசலாம்? அட பைத்தியக்கார பயிர்களா, டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுகிறடா நீனு. டேய் டேய், ஐயோ காதில் கேட்க முடியலையே. ஐயோ இது என்ன புது நம்பராக இருக்கே. அடியே பசைவாணி, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் ஐயப்பாவை பற்றி தப்பாக பாடியிருப்ப. அடே உங்ககிட்டயும் அதான்டா சொல்கிறேன், அது 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடினதுரா, நீங்களாம் நான் 4 வருஷமாக கோமலில் இருந்தீங்க கம்நாட்டி பயல்களா. டேய் என்ன பேச, ஐயோ டே மம்மி பாவண்டா, ஐயோ டேடி கூட பாவண்டா, டேய் வைக்கிறேன் இருறா, எல்லா நம்பரையும் பிளாக்ல போடுங்கடா. என்ன இன்னைக்கு பூரா கால் பண்ணிட்டே இருப்பாங்க போலயே. ஹலோ, ஏய் பசைவாணி, இந்து சாமி அசிங்க அசிங்கமாக பேசுறியா? இனிமே பாட்டு பாட உனக்கு நாக்கு இருக்காதுடி, அதை வெட்டி எடுத்துடுறேன் இரு. ஏய் யார் நீனு ஓவரா பேசுற, பொம்பளை ஆச்சுன்னு பார்க்குறேன் நான் உன்னை. இது ஒரு நேரம் ஆம்பளைங்க கால் பண்ணாங்க, இப்போ பொம்பளை கால் பண்ணி திட்டுறீங்களா? என்ன புது புது நம்பராக வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க நீங்களா? உனக்கும் அதே தான் சொல்கிறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடினது புரியுதா? ஏய் பேசாதடி, வாய் கிழிச்சிருவேன். எங்கள் சாமியை பற்றி அசிங்க அசிங்கமாக பாடிட்டு உனக்கு என்ன தைரியத்தில் நீ பேசிகிட்டு இருக்க? நீ பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டாளே, என்ன இந்த கிளி கிளிக்கிறா. ஏய் வச்சு தொலையாடி ஃபோனை, போதுண்டி. ஹலோ, அடியே பச, உனக்கு நெஞ்சில் அவ்வளோ தைரியம் இருந்தா சர்ச்சில் நின்று பாடுவியா, மசாலத்தை நின்று பாடுவியா? நாங்கன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா? ஏய் நான் சொல்கிறத கேள்றா, அப்படி அந்த பாட்டில் என்னடா தப்பு இருக்கு? இந்து சாமியை மட்டும் ஏண்டி விமர்சனம் பண்ணுறீங்க? டேய் இருறா கொஞ்சம் என்ன பேச விட்றா, நான் அப்படி என்னடா தப்பாக பாடிட்டேன்? டேய் டேய் டேய், எப்படியும் இவன் திட்ட தான் போகிறான், கொஞ்ச நேரம் திட்டிட்டு போட்டோம். ஹலோ இப்படி வச்சுருவோம், திட்டுறா.
ஹலோ. ஏண்டி பசைவாணி, இந்து மதத்தையா புண்படுத்துகிற? உன்னை துடிக்க துடிக்க கொண்டாதாண்டி என்னோட மனசு ஆறும். வெயிட் பண்ணிகிட்டே இரு, இதோ உன் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். யோ 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 கொஞ்சம் நிறுத்தியா? முதல்ல அந்த பாட்டை கேட்டியா நீனு? கேட்காமல கொலவெறியோட உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அதான் ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டிருக்கே பைத்தியக்காரி. டேய், நீ இப்போ ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் கேட்டு வந்திருக்கியா? இப்போ மாற்றப்படுறான் நீனு. டேய், அந்த பாட்டில் எந்த லைன்ரா தப்பாக இருக்கு சொல்கிறா. ஐஎம் சாரி ஐயப்பாவே தப்பு தானடி. டேய் பைத்தியக்காரா, 2018 சுப்ரீம் கோர்ட்டு எல்லா பெண்களும் சபரிமலைக்கு போகலான்னு தீர்ப்பு கொடுத்துச்சுரா. அதுக்கப்புறம் தான்டா இந்த பாட்டை பாடினேன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஐயோ, இது எப்போ நடந்துச்சு? அடே எரும மாடே, இது தெரியாம தான் தையத்தக்கன்னு குடிச்சிட்டு இருக்கேன் நீனு. டே, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தாண்டா இந்த பாட்டை பாடினேன். ஒரு மேடையில் இல்லடா, பல மேடையில் 6 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் தெரியாது. நீ எப்படி ஐயப்பா பேரை இழுக்கலாம்? இந்த சங்கிகளுக்கு மூளையே இல்லைன்ட்டு அடிக்கடி நிரூபிக்கிறீங்கடா. ஏய், பதில் சொல்லுடி. எப்படி ஐயப்பா பேரை நீ இழுக்கலாம் சொல்லு. இதோ உன் வீட்டுக்கு ரொம்ப பக்கமாக தான் வந்துட்டு இருக்கேன். இரு இரு இரு. ஐயோ ஏமா, காஃபிலாம் போடாது, கதவை சாது, வந்து இந்த வெட்டியில போகலாம். சீக்கிரம் போமா. சாத்திட்டாங்க, வரமாட்டாலாம் எவனும். ஐம் சாரி ஐயப்பா, ஐம் சாரி ஐயப்பா, ஐம் சாரி ஐயப்பா, ஐம் சாரி ஐயப்பா. வாய மூடுங்க. பசைவாணின்னு ஒரு பொண்ணு ஐயப்பனை பத்து கூச்ச நாச்சம் இல்லாமல் பாடியிருக்கு. என்ன நியாயம் அது? அந்த பொண்ணை யாராவது கேள்வி கேட்டிங்களா? இந்த மாதிரி பாடுனா ஏசப்பாவெல்லாம் பற்றி நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு எனக்கு கால் பண்ணுச்சு. நான் தான் அவங்கள வேண்டான்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கேன். யாரு நீங்களா? நான் தான், வேற யாரு? அது சரி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறப்பினும். சார் 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 அவுட் ஆஃப் டாபிக்ல போயிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ராஸ்கல்ஸ், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? தம்பி வெளியே வா. ஏ வா, நீ தானே அதை கேட்ட? யூஆர் an anti-Indian. idiots. ஆல் பி குவைட். நான் பேசி முடிக்கிற வரையும் யாரும் பேசக்கூடாது. இது பத்திரிகை மீட்டு தானே. என்ன பேச விடணும்? நீங்கள் என்ன பேசவே விட மாட்டீங்க. நீங்கள் சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி பேசுங்க சார். டக்குன்னு பேசுவேன்டா பேசுவேன். சில தீய சக்திகள் ஐயப்பனை பற்றி தப்பு தப்பாக பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேணாமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம்? இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரே, அவரு தானே இதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவருக்கு வெக்கமா இல்லை, கூச்சமா இல்லை? ஐயப்பனுக்கு மாலையை போட்டுக்கிட்டு அந்த சாமியை வேண்டிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கார். அவரெல்லாம் ஒரு இந்துவா? அந்த உணர்ச்சிலாம் என்ன மாதிரி உள்ள இருந்து வரணும், யாரும் சொல்லி வரக்கூடாது. எங்கால் இஸ்திரிய 2 தனிப்படைகள் வைத்து நைட்டோட நைட்டா தூக்குனீங்களே, இவங்களை உடனடியாக கைது செய்ய முடியாத உங்களால? என்னையா நியாயம் அது? இந்த பசைவாணியை மட்டும் இல்லை, அவளை தூண்டி விட்டு பாட வைப்பானே ஒருப்பேன். சார் ப்ளூ ப்ரொடக்ஷன் சார். ப்ளூ ப்ரொடக்ஷன்ஸ். ஓஹோ, ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறான் அவன். அவன் பேர் என்ன? செஞ்சித் சார். செஞ்சித். இந்த 2 பேராலையும் இந்த சொசைட்டிக்கே கேவலம், அவமானம். இவங்க 2 பேரும் ஒரு விஷக்கிருமிகள். நான் கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியும்ல? பெருசா என்ன ஆயிடும்? கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு கம்பி என்ன போறீங்க? வணக்கம் செஞ்சித் சார். வணக்கம் வணக்கம் சார். ரீசெண்டாக உங்கள் குழுவில் இருக்கிற பசைவாணி அவர்கள் ஐயப்பா பற்றி தப்பாக பாடியிருக்காங்கன்னு ஒரு தவறான குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது என்னை பொறுத்தவரையும் அதில் முதல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் லைனை வச்சு தான் எங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாட்டை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே பசைவாணி ஏகப்பட்ட மேடைகளில் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை இந்த சங்கி பயலுக்கு தான் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் குழுவினர்களுக்கு, அதாவது முக்கியமாக பசைவாணிக்கு ஏகப்பட்ட கொலை மிரட்டல், அப்யூசிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய கால்ஸ் வருது. எங்கள் குழு சமூக பொறுப்புள்ள ஒரு குழுவாக தான் இருக்குது. இது வரைக்கும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்க எங்களுடைய குழுவை பாராட்டியிருக்காங்க. இப்போ பசைவாணியை தப்பாக பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே பசைவாணியை தான் 2020 ஏபிசி
தலை சிறந்த 100 பெண்களுக்கான ஒரு பெண்ணா அவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து சமூக அக்கறையோட பாடல அப்படி இப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த பசைவாணி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. மாரியம்மன் பற்றி பாடியிருக்காங்க, ஏசப்பா சாமி பற்றி பாடியிருக்காங்க. இந்த மாதிரி பல மதங்களுடைய பாட்டை வந்து அவங்க பாடியிருக்காங்க. அவங்கள வந்து இப்போ வந்து குற்றம் சாட்டுறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. எங்களை வந்து இழிப்பிரிவுகள்னு சொல்லிட்டு எங்களை வந்து குற்றம் சொல்கிறாங்க. சங்கிகள் தான் இப்போது இழிப்பிரிவுகளாக இருக்காங்க எங்கள் மேலே குற்றம் சொல்லி. புரியுதுங்களா? அமைதியாக இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்கி எங்கள் மேலே திசை திருப்புறது தான் இந்த இழிப்பிரிவுகளோட வேலை. இவங்க எங்களை இழிப்பிரிவுன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கே தெரியல. தங்களான படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த படம் ஏன் தோல்வி அடைந்தது, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? அதுவாங்க, அது ப்ரொடியூசர்கிட்ட தான் கேட்கணும். நான் போய் கேட்டு வந்துடுறேன். ருத்ர தாண்டவம். ரொம்ப தாகெடுக்குது, பஞ்சாமிர்தம் சாப்பிட்டேன்ல. சார், யார் சார் நீங்கள்? டேய், நான் தான்டா. நான் தானா? அதான்டா, படம் எடுத்துருக்கேன் நான் தான். அதான் என்ன படம்? ஆஸ்கர் வின்னிங் டைரக்டர் என்ன தெரில உங்களுக்கு? ஓ, அந்த பகாசுரன்கிற காவியத்தை எடுத்த டைரக்டர் நீங்கள் தானா? யா, இட்ஸ் மீ ஒன்லி. இப்போ எதுக்கு சார் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி சில கருத்துக்கள்லாம் சொல்லலான்னு வந்திருக்கேன். என்ன கருத்து? நான் எப்போவுமே சோசியல் மெசேஜோட தான் படம் எடுப்பேன். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அதான் உங்களுக்கு தெரியணும். இந்த ஐயப்பன் சாமியை பற்றி பசைவாணின்னு ஒரு பொண்ணு தப்பாக பாடியிருக்கான். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐயப்பனுக்கு ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்கள் தான் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பக்கம் ஏசப்பாவை ஆதரிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஐயப்ப பக்தர்கள் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கேவலமாக பேசுது இந்த பொண்ணு. மத பிரிவினை உண்டாக்கி இந்த மாதிரி தப்பாக பாடுற பசைவாணியை முதல்ல கைது செய்யணும். இதுக்கப்புறம் இந்து மதத்தை பற்றி யாராவது தப்பாக பாடுனா என்ன நடக்கும்னு என்னோட அடுத்த படத்தில் பார்ப்பீங்க. ஐ எம் சாரி ஐயப்பானா, உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா. ஐ எம் சாரி ஐயப்பா. வணக்கம் முடி மாப்பிள்ள, தேனியிலேருந்து. பாட்டு இப்போ கேட்டேன் சாமியை. தாடிக்கார பேத்தி என்ன என்ன இதெல்லாம். பசைவாணி தங்கச்சிக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏசப்பா சர்ச்சில் போயிட்டு ஏசப்பா பற்றி பாடுவீங்களா? அதே போல் மசூதிக்கு போய் அல்லா பற்றி பாடுவீங்களா? அட மாட்டீங்களா? ஏன் எங்கள் சாமியை பற்றி மட்டும் பாடுறீங்க? திடீர்னு நாள் முருகனை பற்றி பாடுவீங்க, ஐயப்பனை பற்றி பாடுவீங்க. இதெல்லாம் என்னம்மா தங்கச்சி இதெல்லாம்? தங்கச்சி, அப்படியே உனக்கு இந்த மாதிரி பாடணும்னு ஆசையாக இருந்தா ஏன் அவங்க தாத்தாவை பற்றி பாடு. நான் பாடி காட்டுறேம்மா. 80 வயசில் கல்யாணம் பண்ணேன், சின்ன பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணு, எப்படி இருக்குது பாட்டு? இந்த மாதிரி ஏதாவது பாடுமா? தேவையில்லாமல் பாடாதீங்க. எங்கள் ஆல்ரெடி நான் வந்து கோவத்தில் இருக்கேன், கோவப்படான்னு சொல்லியிருக்காங்க. மாலை வேறு போட்டிருக்கேன், தப்பாக போயிடும். இந்த பசைவாணிக்கும் சஞ்சித்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? அந்த தலைவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலில் பூசாரி பூதி வச்சுருக்காரு. போயிட்டு சாமியை கும்பிட்டோமா வந்தமான்னு இல்லாமல் அந்த கோயிலில் ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பல கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் சர்ச்சுக்கு போவீங்க, அங்கே ஏசப்பாவை சிறையில் ஏன் அடித்தாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கேட்பீங்க. மசூதிக்கு போவீங்க, ஏன் சவுத்தை பார்த்து கும்பிட்றீங்க அப்படின்னும் கேட்பீங்க. இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. அப்படியே பேசுகிறதா இருந்தால் சாமியே கிடையாது, பெரியார் தான் எங்கள் சாமி, பெரியார் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க. நாங்கள் ஓட்டு போடுறோம். இந்து சாமி கும்பிட்றவங்க, ஏசு சாமி கும்பிட்றவங்க, எல்லா சாமி கும்பிட்றவங்க யாரும் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஒத்துக்கிறோம் அன்னைக்கு சாமி இல்லைன்ட்டு. ஆவேசமாக ரீல்ஸ் போட்டு முடித்த சில மணி நேரத்தில் ஐயோ சொல்கிறாங்க சார். சார், நாங்கள் அந்த பத்திரிக்கையிலேருந்து வரோம். எந்த பத்திரிக்கையோ அதுவா? சொல்லுங்கய்யா. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சாமி 10 பேர் வந்தாங்க, பாசிக்காக்காரங்க பொழந்துட்டாங்க. நான் என்ன தப்பாக பேசிவிட்டேன்னு என்ன இப்படி அடித்தாங்கன்னு தெரியல. அடிச்சிட்டாங்களா? ஆமாங்க,
எங்க காயம் எதுவுமே காணோம், அடிச்சிட்டாங்கன்றீங்க. மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது எல்லாம் உள்காயங்க. என்னங்க நீங்கள்? அப்படிங்களா? ஆமாம். இல்லை சார், நாங்கள் வீடியோலாம் பார்த்தோம். 10 பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து அந்த வீடியோவில் வெறும் வாய் பேச்சு மட்டும்தான் நடந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஐயோ எனக்கு மயக்கம் வருது சார். பார்த்தீங்களா மக்களே, இவனுக்கு ஒன்றுமே இல்லை. 10 பேர் வந்து அடித்ததெல்லாம் எல்லாமே பொய், புரடா. 3 பேர் வந்தது என்னமோ உண்மை. ஆனால் அங்கே கைகலப்பெல்லாம் எதுவுமே நடக்கலை, வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்தது. இவன் பெருமானனை தப்பாக பேசினது மட்டும் இல்லாமல் பாசிகா கட்சிக்காரங்களை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுன்றதுக்காக இங்கே வந்து படுத்து கிடக்கிறான். மீடியாவும் இதை புரிஞ்சிக்காம இதை பெருசு பண்ணிகிட்ருக்கு. இவன் வந்து நடிக்கிறான், ஃபுல்லாக நடிப்பு. இவன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், டுபாக்கூர். என்ன பார்க்குற? அதான் மயக்கம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்பாதீங்க, சரிங்களா? வணக்கம்டா மாப்பிள்ள. வணக்கண்டி மாப்பிள்ள. போயிட்டா? ஓகே மாப்பிள்ள. டங். ஆமாம் மேடம் 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 அது ஏதோ பசைவாணி விஷயம், அதை பற்றி ஏதோ பேச. நாங்கள் பேசிக்கிறோம். ஒரு பக்த சேவா அமைப்பு மூலியம்தான் இந்த கோரிக்கை எனக்கு வந்தது. அவங்க கோரிக்கை வச்சுட்டாங்கன்றதால நான் இதை சொல்லலை. உண்மையிலேயே இது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். என்னடா? ஆமாம். அதனால ரொம்ப மன வேதனையோட தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். கார்த்திகை மாதம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஐயப்பா பக்தர்கள்லாம் மாலையை போட்டு சபரிமலைக்கு போவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொண்ணு ரொம்ப கேவலமா, இழிவா, அசிங்கமா, தரக்குறைவான வார்த்தைகள்லாம் போட்டு இந்த பாடலை பாடியிருக்கு. இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க பார்ப்போம். துமிலங்கா, பாட்டு இப்போ வந்தது இல்ல, அது வந்து 4 வருஷம் ஆகுது. நீ கொஞ்சம் யூடியூபை கொஞ்சம் பூந்து கீந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். டாய் டாய், அங்கே என்னடா வேடிக்கை? என்னங்க? இந்த பாட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆமாங்க. அதை ஏன்டா இப்போ நோண்டுறானுங்க? அதே தாங்க அவங்களும் கேட்குறாங்க. என்னடா இப்படி கேட்குறாங்க? அவங்க கேட்குறது சரிதானே மேடம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு இப்போ வந்து நோண்டின்னு இருக்காங்க. மூளை இல்லாத மூதேவி. டேய், நானும் தானே பேசுகிறேன், என்னையுமா சொல்கிற? ஆமாங்க. இருக்கடா உனக்கு. என்ன முறைக்கிறத விட்டுட்டு அவங்க கேட்குற உங்கள் பதில் தான் காத்துன்னு இருக்காங்க. அவங்க சொல்லுங்க. உங்கள் கட்சி எதிர்த்தா அவன் எங்கே இருந்தாலும் தேடி போய் ஓடி போய் உடனே கைது செய்கிறீங்கல்ல, அதே போல் இந்த பொண்ணை கைது செய்தா என்ன? இல்லை, நான் கேட்குறேன், இந்து மதத்துக்கு எதிராக யாருன்னா ஏதாவது செஞ்சால் போதுமே, அவங்கள தலையில் வச்சு கொண்டாடுவீங்களே. இனிமே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். என் மனசு ரொம்பவே புண்பட்டுருக்கு இதனால். ஏய், பள்ளி கத்திருக்கமே தானே? ஆமாங்க. செருப்பு கட்டி அடிக்கிறேன் பாரு ஒன்று. நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அண்ணன் பிச்சராஜா, அவர் மேலே 4 வழக்கு போட்டிருக்கீங்க தெரியுங்களா? அவர் அப்படி இப்படி பேசதான் செய்வார், அவர் மேலே மட்டும் வழக்கு போடுறீங்கல்ல. அந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளலாம்ல. என்ன நான் கேட்குறது நியாயமா நியாயமில்ல? சொல்கிறா. உங்கள் பாரபட்ச அரசியலை பூக்கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. என்னடா அனுமதிக்காது தானே? ஆமாங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். அதனால் தமிழக முதலமைச்சர் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பசைவாணியை உடனே கைது செய்யணும். என்னடா, அப்போ தானே நம்ம பூக்கட்சி கெத்தாக இருக்கும். ஆமாம்மா, செம்ம கெத்து. என்னடா? இல்லைங்க, கொஞ்சம் எறும்பு போச்சுங்க, அதனால தான். கருத்து சுதந்திரம்னு சொல்கிறீங்க. முதல்ல எங்களை பேச விடணும்ல. பேச விட்டால் தான் நான் கருத்து சொல்ல முடியும். இல்லாட்டி உடனே கேஸை போட்டுறீங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அக்கா அக்கா, நீங்கள் கண்டிச்சது போதும். மழை வராராம், வாங்க நம்ம போவோம். ஐயோ, அவனுக்கு எனக்கு ஆகாதேடா. அதனால தான் சொல்கிறேன், வாங்க போவோம். சரி இரு வரேன். தமிழகத்தில் பூ மலர்ந்தே தீரும். கிளம்பு.